Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கோபி கிரேவி தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியா டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி, ரோட்டி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷமே போதும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானது இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ் அதாவது நட்சத்திர சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 10 செகண்ட் வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வறுபட்டது இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு இங்கே 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணுங்கள், இல்லைனா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணால் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து கண்ணாடி பதத்துக்கு நம்ம 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்ல, 1 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இங்கே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிட்ட வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டுருக்கு. அது வதங்குற கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான தக்காளியை வந்து பியூரேவாக அரைச்சி எடுத்துடலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காத பியூரேவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோடு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தக்காளி பியூரேவை சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷமாவது வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தக்காளியை வந்து பியூரே தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, பொடியாக கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எல்லா பொருளையும் வந்து நல்லா வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா வந்து பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி சைஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி சைஸாக இருக்கும்போது கிரேவி வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். வெறும் காலிஃப்ளவர் மட்டும்தான் வச்சு செய்யணும்னு இல்லை. இதோட நல்லா பொடி பொடியாக க்யூபாக நறுக்கி உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கிரேவியோட இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து கோட் ஆகி வரணும். அந்தளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு 1/2 லிட்டர் அளவு, அதாவது 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு 1/2 லிட்டர் அளவு சேர்த்துக்கிட்டா போதும். இது வந்து 3லேருந்து 4 பேர் அளவு சாப்பிட்ற அளவு இந்த கிரேவி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிரேவி வந்து இந்த அளவு இருந்தால் போதும். இது கொதித்து வரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஸோ நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இங்கே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கிரேவி வந்து நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நமக்கு வந்து நல்ல கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த அளவு இருந்தால் தான் இது வந்து கிரேவி வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சப்பாத்தியோடலாம். இதோட ஃபைனலாக நல்லா பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க.
நம்மளோட கோபி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.